மீன் பிடிச்ச போகிறேன் எல்லாம் ரெடி ஆச்சு. அப்போ பைக்கு டீக்கு நிகழ்ச்சி கொண்டு இன்னைக்கு அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்க போகிறேன். மேக்ஸிமம் டீக்கு தான் எடுக்க போகிறேன். அப்போ அதில் தான் போக போகிறேன் கைஸ். அப்போ வீடியோ ஃபுல்லாக வரீங்க. அப்போ ஸ்பாட்டில் வச்சு நான் உங்களை பார்ப்பேன். அப்போ கைஸ் இப்போ நான் நிற்கிறது ஒரு மீனவ கிராமமாக்கு. அப்போ இதை தூத்தூர் நிலூர் தூத்தூர் அந்த சைடு போன எடப்பாடு இந்த சைடு போன பொத்தந்துறை ஜனத்துக்கு வந்து கேட்டா ஒரு ஸ்பைடர் சுண்டை வேண்டானது வந்தேன். ஆனா இங்கே ஸ்பைடர் சுண்டை இல்லை. அப்போ இனி வேற ஒரு கடையில ரெண்டு வாங்கிட்டு நம்ம நேரே ஸ்பாட்ல வச்சு காணலாம். அப்போ எதுல வந்து கேட்டா டீக்ல வந்தேன் டீக்கலாம். அப்போ நம்மளோட டீக்ல தான் வந்தேன். அப்போ ஸ்பாட்ல வச்சு காணலாம். மீன் பிடிச்சலானே டியூக்கு எடுத்துட்டு வந்தேன். டியூக்கு எடுத்துட்டு வந்து வல்லாகப்பட்டுட்டேன் கைஸ். டயர் ஃபுல்லாக செளி ஏறி ஜாம் ஆச்சு. பேக்கு டயர் மட்டும் கிடந்து ரொட்டேட் ஆகிட்டு செளியிலேருந்து டியூக்கு ஒரு வழியாக எடுத்தேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் இந்த டியூக்கை கொண்டு தான் பழச்சேன். 200 NS எடுத்துருக்கணும். நான் அகால மரணம் அடைஞ்சிருப்பேன். ஏன்னா NS 200 பயங்கர வெயிட் உண்டு. அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நான் டியூக்கு அவ்வளோ வெயிட் இல்லாதனாண்டு அந்த செளியிலேருந்து நான் எப்படி இதை கரெக்ட் பல்சரை கொண்டு வந்துருந்தீங்கன்னு அகால மரணம் அடைஞ்சிருக்குதுங்க. அப்போ நான் வந்திருக்கிற இடம் பறக்காணி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் இன்னைக்கு. எனக்கு போட்டு கொடுக்க போறேன். இதெல்லாம் கடலை மாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் புண்ணாக்க போட்டுக்கலாம். ஆட்டுக்கல மீனுக்கு நான் ஒரு பிளானோட வந்திருக்கேன். இன்னும் நான் ஒரு மீனை பிடிச்சு தான் போய் பிளானோட வந்து அப்படி நம்மளோட ஸ்பைடர் சுண்டை ரெடி ஆச்சு. இப்போ ஸ்பைடர் சுண்டை இட்டா நமக்கு பொறுமை வேணும். கேட்டீங்களா? பொறுமை இல்லாத சுண்டை வந்து சூண்டை எடுக்கல குவாலிஃபிகேஷன்ல முதல்ல இருக்குதாக்கும். பொறுமை இல்லாதவனாக்கிற சூண்டை இருந்து பாருங்க சூண்டை. அப்போ நம்மளுக்கு ஸ்பைடர் ரெடி ஆச்சு. அப்போ ஸ்பைடர் இடமா ஒன்று மனசிலாக்கணும். நம்மளுக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவன் ஸ்டிக்கை கையில் எடுத்து வருது. அப்போ ரெடியாகி தூண்டுறக்க செட் பண்ணி 1/2 மணிக்கூறா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ மீன் கிட்டோன்னு சொல்லி நம்புதேன். இப்போ மீன் கிட்டும். மீன் பிடிச்சதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் இல்லை. வெயிட் பண்ணி இருக்கேன். மேக்ஸிமம் 1/2 மணிக்கூறா ஆச்சு. கிளைமேட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டுருது. மழை பெய்யணும் நான் நினச்சேன் கை. அப்போ என்ன இருந்தாலும் மீன் பிடிச்சா அது என்ன வர போகிறதில்ல. முயற்சி தானே பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே சாதனம் கொஞ்ச நேரத்து வரை உயிரோடு இருந்து இப்போ டெட். டால்ஃபினுக்கு தலை இருந்த போல இருக்கு. அரவு இருந்தா உழைச்சிக்கோ சாமியை. ஓகே இதுதான் எங்களை இடம் சில வைக்காது. அப்போ கன்னியாகுமரியிலேருந்து இது உள்ளோட்டு இருக்கு. இது ஒரு போட் எல்லாம் பெயிண்ட் அடிச்சது அந்த மாதிரி ஒரு மேஜர் ஒர்க் பண்ணது ஒரு ஏரியா. அப்போ உங்களுக்கு போட் எல்லாம் கட்டிக்கலாம். அங்கே பேக்கில் நிற்கிறது எல்லாமே வேலைக்காண்டி நிறுத்திட்டு இருக்க ஒரு போட்டு. அப்போ பார்க்க எப்படி கன்னியாகுமரி சொல்லலாம் இல்லை. அப்போ இந்த இடத்த கைராளின்னு சொல்லுவேன். அப்போ மீன் பிடிச்சதுக்கு ஒரு சிறந்த ஸ்பாட்டு. ஆனால் எனக்கு இதுவரை மீன் பிடிச்சா வந்து ஒன்றும் பெருசாக கிட்டினதில்லை. ஆனால் நம்ம கண்ணில் காணலாம் மீன் அங்கோட்டும் இங்கோட்டும் ஓடுது. ஆனால் நம்மளாக சூண்டையில் அகப்படாது. என்னென்னு தெரியல கைஸ். அப்போ இதுதான் எங்களுக்கு ஒரு ஏரியா. வா அப்போ நான் இன்னும் இங்கே மீன் பிடிச்சி வந்தது ஒரு 2 மணி ஆகும்போது வந்தேன். மணி இப்போ 7 மணி 6:45 கிட்ட ஆகுது. அப்போ மீன் கிட்டின பாடில்லை. அப்போ பொறுமை இழந்தேன். நான் இப்போ வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். அதுக்குமே நான் இந்த சிக்கிலண்டு மீன் கிட்டிச்சா கிட்ட இல்லைனால உங்களுக்கு தான் காட்டி தரப்பேன்.
கைஸ் நான் இப்போ கிக் எடுத்து பார்த்தாச்சு ஒன்றுமே ஆகப்படலை. அப்போ நான் உச்சிக்கு 2 மணிக்கு வந்தேன். அவன் இப்போ 4 மணி ஆக போது ஒன்றுமே ஆகப்படலை. மீன் பிடிச்சதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும் இல்லை. அப்போ லக்குனில் ஒரு വലിയ ஒரு ரவுண்ட் இட்டு அதில் நான் வருவேனான்னு கேட்டால் விட நான் வர மாட்டேன். அவ்வளோ ஒரு அன்லக்கி பாய். அப்போ சிக்கலையும் ஒன்றும் ஆகப்படலை. பேக்கில் நிற்கிற போட்டெல்லாம் வேலைக்கு வந்து நிற்கிற போட்டு. அப்போ பெயிண்டிங் ஒர்க்கு, டிங்கரிங் ஒர்க்கு, அந்த மாதிரிப்பட்ட வேலைக்கு வந்து இருக்க ஒர்க்கு. அப்போ எப்படி கன்னியாகுமரி ஒரு அழகான பிளேஸ் தான். பேக்ரவுண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் நினைக்கிறேன். கன்னியாகுமரி எப்பவுமே ஒரு அழகான பிளேஸ் தான். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணி. பை பை.